ஒரு முறை ராமருடைய அரசவைக்கு ஒரு நாய் ஓடிச்சான் தலையில ரத்தத்தோட. போயிட்டு, "ஐயா எனக்கு ஒரு நியாயத்த சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நடந்தது?" அப்படின்னு ராமர் விசாரிச்சாராம். "நான் பாட்டுல வந்துகிட்டு இருந்தேன் ரூட்ல. நான் யாரையும் பார்த்து குலைக்கல. ஆனா, என் கூட வந்த என் பின்னாடி வந்த ஒருத்தரு என் தலையில ஒரு குச்சிய வச்சு ஓங்கி அடிச்சிட்டாரு. என் தலையில இப்ப ரத்தமா இருக்கு. அவருக்கு நீங்க தக்க தண்டனை குடுத்தே ஆகணும்" அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவர் யாருன்னு விசாரிச்சு வர சொல்லியிருக்காங்க அரசவைக்கு. வந்தோனே, "எதுக்காக அடிச்ச?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நானே ஒரு வேலை விஷயமா அவசரமா போய்க்கிட்டு இருந்தேன். போகும்போது இந்த நாய் குறுக்க மறுக்க போய்க்கிட்டே இருந்துச்சு. நானும் இங்கிட்டு வழிவிடு, அங்கிட்டு வழிவிடுன்னு பார்த்தேன். அதான் கோவத்துல அடிச்சு போட்டேன். சரி நீங்க என்ன தண்டனை குடுக்கறதா இருந்தாலும் பரவாயில்லையா, நீங்க குடுங்க" அப்படின்னு அவர் வந்து உண்மைய ஒத்துக்கிட்டாரு. அப்போ அந்த நாய்க்கிட்டே கேட்டாராம் ராமர், "என்ன தண்டனை குடுக்கலாம் நீ சொல்லு" அப்படின்னு. இவர வந்து கோயிலுடைய தர்மகர்த்தாவா இவர வந்து நியமிச்சிருங்க அப்படின்னு சொன்னோனே, ராமருக்கு சிரிப்பு வந்துருச்சாம். என்னது இது? ஏதாவது தப்பு பண்ணா தண்டனை தானே குடுப்பாங்க. இது என்னடான்னா கோயில் தர்மகர்த்தாவா போய் இருக்க சொல்லுது அப்படின்ற மாரி. அப்போ அந்த நாய்க்கிட்ட கேட்டாராம் ராமர், "என்ன நீ என்ன தண்டனை குடுக்காம இப்படி ஒரு இத செய்ய சொல்ற?" அப்படின்னு. ஆமா. ஏன்னா, கோயில் தர்மகர்த்தாவா இருந்தா கண்டிப்பா கோயில்ல இருக்கக்கூடிய செல்வங்களையும், பொருட்களையும் பார்த்து யாராலயுமே அதில கை வைக்காம இருக்க முடியாது. அந்த மாரி தர்மகர்த்தாவா இருந்து, அந்த விஷயத்தில கை வச்சதுனால தான் கடவுள் என்னைய இந்த தடவ நாயா படைச்சுட்டான். இந்த ஆளையும் அடுத்த ஜென்மத்தில நாயா படைக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னுச்சாம்.